தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதன் மரணத்தை தழுவிக்கொள்வதில்லை, மரணம்தான் மனிதனை தழுவிக்கொள்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, யாருக்கு எப்பொழுதென்று தெரியாத ஒரு புதிராக இருப்பது இதுவரை தொழில்நுட்பத்தின் அசூர வளர்ச்சியில் மரணம் மட்டும்தான். ஆகையால் அந்த மரணத்தை வென்ற ஆண்டவர் தான் நமக்கு மாபெரும் சாட்சியாக இருக்கிறார். திருமதி ரோஸ்மேரி இத்தனை ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த இறைவன் எடுத்துக்கொண்டார். அந்த நிலையில் அவரிடமிருந்து நல்லதொரு பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அவருடைய நித்தியலை பாட்சிக்காக இறுதி பயண திருப்பலியில் நாம் செபிப்போம். இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்திரம் எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா மது திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்ட அடியாராகிய திருமதி ரோஸ்மேரி இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 24 மற்றும் 25 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து தந்தையாகிய கடவுளிடம்
ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஏனெனில் கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு அடிபணியச் செய்தார். ஆனால் எல்லாம் அடிபணிந்தன என்று சொல்லும்போது அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய வைக்கும் கடவுளை தவிர மற்றவை யாவும் அடிபணிந்தன என்பது தெளிவாகிறது. அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12 வாழ்வுதர வசனங்கள் 23 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர்.
இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில சமயம் நம் வாழ்க்கையிலே பயம் வந்து விடுகிறது. 2 வாரத்திற்கு முன்பாகத்தான் ஜெயக்குமார் தன்னுடைய அருமையான மாமியாரை இழந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பாக என்னுடைய அம்மாவை நான் இழந்தேன். விழிப்பதற்குள் அந்த மண்டே திங்கட்கிழமை நமக்கு ஞான தகப்பனாக விளங்கிய ஃபாதர் ஏப்ரஹாம் குட்டப்பரம்பில் இறந்தார்கள். நேற்று நம்முடைய அம்மா ஜெயக்குமாருடைய அம்மா இறந்து விட்டார்கள். இந்த வாரம் முழுவதுமே பார்த்தோம் என்றால் ஒன்றன் பின் ஒன்றாக இறப்பு நம்முடைய வீட்டின் கதவுகளை தட்டுகின்ற போது சில சமயம் நம்முடைய விசுவாசம் கூட ஆடி போய்விடுகின்றது. ஏன் இறைவா, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கூட இருந்திருந்தால் செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் நாங்கள் செய்திருப்போமே என்கின்ற உலக பார்வை நம்மை தாக்குகின்ற போது ஆண்டவர் சொல்வார், நானே படைத்தேன், நானே காத்தேன், நானே வழி நடத்தினேன், நானே உங்களுக்கு உணவூட்டினேன். இப்போது இவள் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவை என்று அழைக்கின்ற போது ஆன்மா ஆண்டவரிடம் சென்று விடுகிறது. இந்த அருமையான நல்ல நாளிலே நமக்கு அருமையாக சிந்திக்க தந்த ஒரு அருமையான ஒரு பெண்மணியாக ரூபாவதி என்கின்ற ரோஸ்மேரி அவர்களை நினைத்து பார்க்கிறேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பயன் தராது. பிரியமானவர்களே, ஃபாதருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா அவர்களை நான் நன்றாக தெரியும். பல சமயங்களில் நான் ஜெயக்குமாரோடைய வீட்டிற்கு போயிருக்கிறேன். அவர்கள் கொடுத்த உணவை நான் உண்டிருக்கிறேன். குறிப்பாக சில சமயம் ஜெயக்குமார் அப்போது சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிளில் வரதராஜன் பேட்டை வரைக்கும் ஜெயக்குமாருக்கு பின்னாடி உட்கார்ந்து கொண்டு அவன் தான் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போவான். ஆனால் அம்மா எனக்கு ஜூஸ் கொடுப்பாங்க. சில சமயம் நான் பார்த்துருக்கிறேன், அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. தங்கச்சிட்டையும் ஜெயந்தி அக்காட்டையும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஜெயக்குமாரை பல சமயங்களில் சொல்லாமல் கொள்ளாமல் போனதற்காக நான் உட்கார்ந்து இருக்கின்ற போதே குச்சியை எடுத்துக்கொண்டு விரட்டி இருக்கிறார்கள். ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள். அதே சமயம் அழுது கொண்டு ஜெயக்குமார் வந்து விட்டால் எனக்கு முன்பாகவே ஆறுதல் படுத்தி அருமையாக வருடி வருடி அன்பை பொழிவார்கள். ஸ்ட்ரிக்ட் பர்சன். அதே சமயத்தில் பாசத்தை ஜெயக்குமாருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் மட்டுமல்ல, யார் தன்னுடைய வீட்டிற்கு வந்தாலும் அருமையாக பகிர்கின்ற அன்பின் தாயாக இந்த ரூபாவதி இருந்தார்கள். இரண்டாவது நான் பார்ப்பது என்னவென்றால் உழைப்பவர்கள். நான் எப்போதெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேனோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் வீட்டுக்குள் இருப்பார்கள். உழைத்து உழைத்து கழைத்து போனவர்கள் யார் என்றால் இந்த ரோஸ்மேரி என்கின்ற ரூபாவதி. அப்பாவுக்கு நல்ல வேலை இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் பிரியமானவர்கள் நன்றாக வாழ வேண்டும். சாதாரணமாக இருந்த குடிசை வீட்டை மிக அருமையாக ஒரு மேனேஜர், ஒரு அருமையான அட்மினிஸ்ட்ரேட்டராக இன்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த படிக்காத பெண்மணி அழகாக அந்த வரதராஜன் பேட்டையிலேயே அந்த நேரத்திலே ஒரு அருமையான வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்த்தெடுத்த ஒரு பாசமான பெண்மணி, குடும்ப பெண்மணி, குடும்பத்தில் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூபாவதி என்கின்ற ரோஸ்மேரி அவர்கள். மூன்றாவது பக்தி. அவங்களுக்கு இங்கே கோயிலுக்கு வர விட வரதராஜன் பேட்டையில் இருக்கின்ற அந்தோணியார் மீது அதீத பாசம். ஆகையால் தான்
நேற்று அவர்கள் அந்தோணியாருடைய விழாவை அருமையாக கொண்டாடிவிட்டு இந்த வாரங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரத்திலேயே குறிப்பாக இன்று 13ஆம் நாள் அன்னையினுடைய விழாவை நாளை கொண்டாட இருக்கின்ற போது 12-13 வரதராஜன் பேட்டை மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்ற போது நான் விண்ணிலிருந்து உங்கள் அனைவருக்கும் வேண்டுகிறேன் என்று இந்த ரோஸ்பேரி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், கண்ணீரோடு நன்றி கூறுவோம். இந்த அருமையான தாய் தன் பெயருக்கு ஏற்றாற்போலவே வாழ்ந்திருக்கிறார்கள். ரூபாவதி என்றால் அழகான பெண் அல்லது அழகான முகமுடையவர்கள் என்ற அர்த்தம். உண்மையிலேயே அழகான முகமுடையவர்கள் மட்டுமல்ல, அழகான ஒரு மனைவியாக அப்பாவுக்கு வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு முன் சென்றிருக்கிறார்கள். அருமையான ஒரு தாயாக இருந்து, அழகான ஒரு தாயாக இருந்து இவர்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். அழகான ஒரு பாட்டியாக, அழகான ஒரு மாமியாராக, அழகான ஒரு உறவாக, அழகான ஒரு நண்பராக இந்த ரூபாவதி விளங்கியதற்காக நன்றி கூறுவோம். இறைவன் இரண்டாவது பெயர் கேட்டது போல ரோஸ்மேரி என்று ரோஸுகளுக்கு மத்தியில் கிடக்கின்றார்கள். இந்த ரோஸ் எதை காட்டும் என்றால் தியாகத்தின் சின்னம், அன்பின் சின்னம், அதே சமயம் மனத்தின் சின்னம். இதுவரை வாழ்ந்த அவர்கள் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய நினைவுகளும் வாழ இருக்கிறார்கள், மனம் பரப்ப இருக்கிறார்கள். அவரை வழி அனுப்பி வைப்போம், கண்ணீரோடும் வழி அனுப்பி வைப்போம், நம்முடைய ஜெபங்கள் மூலமாக வழி அனுப்பி வைப்போம். எப்போதும் இவர்களை நினைவில் கொள்வோம் என்று இவர்களுடைய நித்திய இழைப்பாற்றிக்காக மன்றாடுகின்ற போது அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய அருமையான கணவர், அன்பு பிள்ளைகள், பேரன் பேத்திகள் மற்றும் எல்லோரும் ஆறுதல் அடைய வேண்டும், நலம் பெற வேண்டும். இவர்கள் மூலமாக நீங்கள் அனைவரும் ஒளிமயமான வாழ்வு பெற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றியே இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக, நித்தியமும் புனிதரோடு ஒளிர்வதாக. ஏனெனில் நீர் தயையுள்ளவர், நித்திய இளைப்பாற்றியே இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகோதரியும் தாயாரும் ஆகிய திருமதி ரூபாவதி என்கிற ரோஸ்மேரிக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய இறுதி பயண திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அடியாராகிய திருமதி ரோஸ்மேரியுடைய மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகள் உமக்கு பணிந்து அழைக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கம் என்று ஏற்றுக்கொண்டதால்
அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றமாகவே வானக தூதர்களோடு புனிதர்களின் பெருந்திரளோடு சேர்ந்து புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் அழைத்து ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா குருக்கள், கன்னியர்கள், இங்கு ஒன்று கூடி ஜெபிக்கும் இறை மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இன்று உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட ரூபாவதி என்ற ரோஸ்மேரி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அழிக்கப்படுவதில்லை, மாறாக மாறுபடப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்லுகிறோம் என்ற ஒரு அழகான சத்தியத்தை சொல்லித் தருவதுதான் கத்தோலிக்க விசுவாசத்தின் இறப்பும் உயிர்ப்பும் கூட. அந்த விதத்தில் நம்முடைய தாயாருடைய நித்திய இலைப்பாற்றிக்காக ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நிற்பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கும் திருவலத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் சாகான் என்ற ஆண்டவருடைய அழகான வார்த்தை. சாவுக்கு சாவு மணி அடித்து சாகா வரம் பெற்றவர் தான் ஆண்டவர். நம்ம எல்லோரும் ஒரு நாள் உயிர்ப்போம். இறக்கும் வரை இயேசுவோட, நாம் இறந்த பிறகு மீண்டும் இயேசுவோட அற்புதமான மந்திரத்தை ஆண்டவன் சொல்லி கொடுக்கிறார். உயிர்த்த இயேசுவினுடைய அற்புதமான திருவுடல் இரத்தத்திற்கு நாம் அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்கள் இருந்தால் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஒவ்வொரு இறப்பும் ஒரு அழகான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுவும் குறிப்பாக பங்கிலிருந்து யார் இறந்தாலும் அது நமக்கு ஒரு பிரிவும் ஒரு வருத்தமும் தான். அதுவும் குறிப்பாக பங்கினுடைய மூத்த உறுப்பினர்கள் இறக்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். அந்த விதத்தில் அண்மையில் பல பேருடைய இறப்பு அதோடு இணைத்து திருமதி ரோஸ்மேரி அவரையும் நாம் இழந்திருக்கின்றோம். ஆக கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்கள் மூப்பின் நிமித்தமாக வீடுகளில் இருந்தாலும் ஆனால் அவர்கள் இறைவனை நம்பி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்மஸ் காலத்திலும் அவர்களை பார்த்ததுண்டு. ஏறக்குறைய இங்கே வந்த பிறகு பங்கு தந்தையாக வந்தபோது ஒரு 2-3 முறை அவர்களை சென்று சந்தித்ததும் உண்டு. அப்பொழுதெல்லாம் நான் பார்ப்பது அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவருடைய வாழ்க்கையை ஒரு எளிமையாக இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டார்கள், பிள்ளைகளை வளர்த்து விட்டோம், இனி அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் செல்வோம் என்று அவ்வளவு தயாராக இருந்தார்கள். அதுவும் திருவாளர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து பல காரியங்களை பங்களவில் அன்பியங்களில் செய்து கொண்டே இருப்பார், உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு. ஆக என்னதான் வயதானாக இருந்தாலும் இழப்பு தான். அதுவும் பெற்றோரை நாம் இழக்கின்ற பொழுது அது ஒரு எவ்வளவுதான் ஆறுதல் நாம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் அவரை நாம் நன்றாக பார்த்துக்கணும். திருவாளர் ஜெயக்குமாரும் சரி துணைவியாரும் சரி குடும்பமும் சரி பெரியோர்களை நன்றாக பார்த்து கொண்டார்கள். ஆகையால் கடவுள் அழைக்கிறார், அவ்வளவுதான். நேற்றைய நாள் அவருடைய நாள். நேற்று அவர், இன்றைக்கு யாரோ, நாளை நாம். அப்படிதான் எல்லோரும் நாம் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு இருக்கின்றோம், முன்ன பின்ன, அவ்வளவுதான். யாருக்கு எப்போதென்று தெரியாது. ஆகையால் இருக்கும் வரை கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ. அதனால் அற்புதமான அவருடைய இறப்பு கூட ஒரு அழகான பாடங்களாக நாம் எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழும். பங்கின் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாக திருவாளர் ஜெயக்குமாருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தங்களும் ஷபங்களும் இரக்கத்தின் அஞ்சலி நாம் செலுத்துவோம். பங்கின் சார்பாக நம்முடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்துவோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எம் சகோதரியும் தாயாருமாகிய ரோஸ்மேரிவர் கிறிஸ்தலிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி கடவுள் நம்ம ஒருவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் உயிர்ப்பில் நாம் சங்கமாகிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம்முடைய தாயார் ரூபாவதி என்ற ரோஸ்மேரியை அவருடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. உங்கள் பதில்
இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தூதர்களும் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரை இவருக்கு இன்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி ஒளிர்வதாக. உன்னத திருமுன் இவரது ஆன்மாவை ஒப்புக் கொடுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கமிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் தாயார் ரூபாவதி என்ற ரோஸ்மேரியின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மை தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உமடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக இந்த உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்திருக்கிறீர். இவற்றுக்கெல்லாம் மக்கள் நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரை, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்தும் உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரியோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இளைப்பாற்றை இவருக்கு இன்று அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இளைப்பாற்றை இன்று இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இறந்தோர் வாழ்வு பெற இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. நின்றொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவின் மீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவின் மீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நீரவையாவும் விலகிடுக. நீரவையாவும் விலகிடுக. அவர் தினமும் அவிழ்ந்து நிலைத்திடுக. இறந்தோர் வாழும் ஒளி பெருக அவர் இறைவாவும் நித்தியலை பாற்றவுடைய ஆத்மாவுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்தியலை பாற்றவுடைய ஆன்மாவுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்தியலை பாற்றவுடைய ஆத்மாவுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆலயத்திலிருந்து கல்லறை தோட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்வோம். வேண்டுகிறோம்.